ஆரவ் மாயப்பள்ளியில் 2வது வாரம். பள்ளி ஒவ்வொரு நாளும் புதிதாக மாற்றமடைகிறது. ஒரு நாள் இரவு ஆரவ் தூங்கிக் கொண்டிருந்தான். ஒரு விசித்திரமான குரல் அவனுடைய கனவில் கேட்டது. ஆரவ், ஜன்னலுக்கு வெளியே காப்பர் நரி காத்திருக்கிறது என்று அவன் விழித்துக் கொண்டான். உண்மையாகவே ஜன்னலுக்கு வெளியே ஒரு பிரகாசமான செம்பு நிற நரி நின்றது. அது பேசவில்லை, ஆனால் கண்களில் ஒரு அழைப்பு போல காணப்பட்டது. ஆரவ் மெதுவாக பள்ளியின் பின்புறம் சென்றான். நரி அவனை ஒரு பழைய மண்டபத்திற்கு வழிநடத்தியது. அந்த மண்டபம் பள்ளி வரைபடத்தில் கூட இல்லாதது. அங்கே ஒரு சிறிய கதவு, அதில் மறைந்த வகுப்பு, நேரத்தின் துளிகள் என்று எழுதப்பட்டிருந்தது. கதவை தள்ளியவுடன் நேரத்தில் ஒரு விசித்திரமான இடைவெளி தோன்றியது. அங்கிருந்தது இரவு பேராசிரியர் டாக்டர் மிருகேசன். அவர் ஒரு மாய விலங்குகள் விஞ்ஞானி. நீ வந்துவிட்டாய் ஆரவ். நாங்கள் காலச் சுழற்சியில் சிக்கிக்கொண்ட ஒரு வகுப்பை மீட்டெடுக்க வேண்டியுள்ளது. அதற்கு உன் நேர புத்தியுதவி தேவை என்றார். ஆரவ் குழம்பினான், ஆனால் ஒப்புக்கொண்டான். அவர்கள் கடந்து சென்ற இடத்தில் ஒரே நேரத்தில் பழைய மாணவர்கள் மற்றும் எதிர்கால மாணவர்கள் சிக்கியிருந்தனர். நேரம் அங்கே ஓடவில்லை. ஆரவ் தன்னுடைய முதல் மாய விலங்கை கண்டான். அது ஒரு மின்னல் மீன். அது நேரத்தை உறிஞ்சி உண்ணும் திறன் கொண்டது. அவன் டாக்டர் மிருகேசனின் உதவியுடன் ஒரு மந்திர கோலை இயக்கி மீனின் நேர உறிஞ்சும் சக்தியை மாற்றினான். மீன் சுருங்கியது. மாணவர்கள் மீண்டும் இயங்கத் தொடங்கினர். மறைந்த வகுப்பினர் மீண்டும் பள்ளிக்கு திரும்பினார்கள். பேராசிரியர் முருகேசன் சொன்னார், இது ஆரம்பம்தான் ஆரவ். நம் பள்ளிக்குள் காலத்தின் அடுக்குகளில் புதைந்த சோதனைகள் பல இருக்கின்றன. ஆரவ் ஆச்சரியத்துடன் பார்த்தான். அதே நேரத்தில் செம்பு நரி மறுபடியும் விழித்தது. அது இன்னொரு இடத்திற்கு அழைத்து சென்றது.